ऐं श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदे सर्व ऐश्वर्यं प्राप्ते प्राप्तय सुजनमे वसमानय स्वाहा। ஓம் ஐம் ஜம் கம் கிர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/2/2022 பிலவ ஆண்டு தை மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:36க்கு, கரணம் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 8 மணி வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று இரவு 8:53 வரை சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 8 வரை பத்திரை பின்பு இரவு 8:03 வரை பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் ஆகில்யம் மகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி கடகம் மற்றும் சிம்மம். பண்டிகை சூரியநயினார் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் பவனி வரும் காட்சி. திருமையம் ஸ்ரீ ஆண்டாள் பிரியாவிடை உற்சவம். நெல்லை ஸ்ரீ சாலை குமார சுவாமி வருஷாபிஷேகம். வழிபாடு சூரிய தேவரை வழிபட சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். விரதாதி விசேஷங்கள் இன்று வசந்த பஞ்சமி. எதற்கெல்லாம் சிறப்பு? புதுப்பெண்ணை அழைக்க நல்ல நாள், அபிஷேகம் செய்ய உகந்த நாள், விதைகளை விதைக்க ஏற்ற நாள், பரிகார பூஜை செய்ய சிறந்த நாள். லக்ன நேரம் காலை 10:32 முதல் மதியம் 12:15 வரை மேஷ லக்னம், 12:16 முதல் 2:18 வரை ரிஷப லக்னம், 2:19 முதல் மாலை 4:29 வரை மிதுன லக்னம், 4:30 முதல் 6:38 வரை கடக லக்னம், 6:39 முதல் 8:41 வரை சிம்ம லக்னம், 8:42 முதல் 10:43 வரை கன்னி லக்னம், 10:44 முதல் நள்ளிரவு 12:50 வரை துலாம் லக்னம், நள்ளிரவு 12:51 முதல் அதிகாலை 3:01 வரை விருச்சக லக்னம், 3:02 முதல் காலை 5:09 வரை தனுசு லக்னம், 5:10 முதல் காலை 7:06 வரை மகர லக்னம், 7:07 முதல் காலை 8:48 வரை கும்பலக்னம், 8:49 முதல் காலை 10:27 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை தெரிந்து கொண்டு அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேலைகள் செய்தால் காரியங்கள் சித்தியாகும். ஹோரைகள் அறிந்து நடப்பவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்கு. ஆக உங்களுடைய காரியங்களின்படி இந்த ஹோரைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் நலன் உண்டாகும். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 முதல் காலை 8 மணி வரை குரு ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 முதல் காலை 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 முதல் மதியம் 12 மணி வரை புதன் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை குரு ஹோரை, 3 முதல் மாலை 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இந்த நாள் வசந்த பஞ்சமி மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நாள். அதாவது ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல 1, 2, 4, 5, 9 இது போன்ற வீடுகள்ல அதனுடைய அதிபதிகள் பலம் பெறுவது முதல் தர கல்வி யோகமாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில். இந்த யோகம் அமைய பெற்றவர்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும், பேச்சாற்றல் சிறப்பாக காணப்படும், எழுத்தாற்றல் இருக்குங்க. அரசு வழியில் அனுகூலம், வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு. இந்த சரஸ்வதி பூஜையை கொண்டாடக்கூடிய நாள் தான் வசந்த பஞ்சமி. இந்த நாள்ல கல்வி கடவுளான சரஸ்வதியை வணங்கி சரஸ்வதி யோகத்தை பெற்று சிறப்பாக வாழலாம். ஆக 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாள் கொண்டாடப்படும் வசந்த பஞ்சமி தினத்தில் குழந்தைகளுக்கு நாக்கில் தேன் கொண்டு அக்ஷரங்கள் எழுதவும், ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை வேப்பங்குச்சியால் எடுத்து தேன் தொட்டு தடவி நாக்கில் எழுதினால் சரஸ்வதி கடாட்சம் உண்டாகக்கூடும். வீட்டில் இருந்தபடியே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்தீர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும், வாணி தேவி வரவர கல்வி எனக்கு தர தர எனும் மந்திரத்தையும் குறைந்தது 11 முறையாவது குழந்தைகள் உச்சரித்து வர நல்ல பேச்சாற்றல் இருக்கும். இதுவரையில் வாய் பேச முடியாதவர்களுக்கு கூட
வாக் சாதுரியம் நன்றாக இருக்கும், வாக் சித்தி கிடைக்க பெறுவீர்கள். ஆக இந்த நாளில் 12 ராசிக்காரர்களும் குறிப்பாக மாணவர்கள் பயன்படுத்தும் பொழுது நல்லதொரு மேன்மையை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா விதமான சகல நலன்களும் பெற்று வாழ்க்கையில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுக என இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது மக்கள் தொடர்பு பணிகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். இதுவரையில் நீங்கள் சம்பாதித்த நல்லதொரு பேரும் புகழும் நிலைத்திருக்கும்படியான சில செயல்கள் நடக்கலாம். வெளியூர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வேலை விஷயமாகவும் வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபகரமான போக்கும் காணப்படக்கூடிய நாள். வருமான விருத்திக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. மேஷராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். அதாவது வசந்த பஞ்சமி என்பது ஸ்ரீ சரஸ்வதி பிறந்த நாள். ஆக இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி அன்னையை வணங்கி படிக்க துவங்கினாலும் உங்களுடைய ராசிக்குண்டான சுப ஹோரைகளில் எடுத்து படித்தாலும் அற்புதமான பலன் உண்டு. இந்த நாளில் சரஸ்வதி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா எனும் மந்திரத்தை உச்சரிக்க சரஸ்வதியினுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். ஞானம், வளமை, செல்வம், புகழ், பெருமை, வாக்சித்தி இது போன்ற பல நிலைகளில் உயர்வு உண்டாக்கக்கூடும். மேஷராசி மாணவர்களே, அதே போல பேச்சு திறமை அதிகம் உள்ளவர்களும் பேச்சாற்றல் அதிகம் வளர்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேடை பேச்சாளர்கள் அதே போல எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் பேசிய ஜெயிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக்குங்க. வெளியூர் தொடர்பான எண்ணத்தின் மூலம் லாபகரமான போக்கே இருக்கிறது. வியாபாரம் தொடர்பான வேலைகளில் முதலீடுகள் அதிகரிக்கலாங்க. இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் நல்ல விதமாக நடக்கும். வியாபாரத்தினுடைய தன்மைகள் போக்கு கேத்தாற்போல் நடந்து கொள்வீர்கள். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படலாம். வருமானம் அதிகரிக்க சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் உருவாக்கலாம். வீட்டில் பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பூர்த்தி செய்வீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாளில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சரஸ்வதி படத்திற்கு முன்பாக தேன் வைத்து ஒரு வேப்பங்குச்சியால் எடுத்து நாக்கில் ஓம் எனும் பிரணவம் எழுதி வர வாக்சித்தி உண்டாகக்கூடும். மேஷராசி என்பவர்களை இதனை தவறாமல் நீங்கள் செய்தாலும் நல்லது நடக்கும். உங்கள் குழந்தைகளுடைய வாக் வன்மை அதிகரிக்கலாம். பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடும். இந்த நாளில் காரிய சித்தி உண்டாகுங்க. முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழில் ரீதியாகவும் எந்த இடத்தில் சரியான ஒரு பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளை தெரிந்து கொண்டு செய்வது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மேஷராசி என்பவர்களே, கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு எண்ணிய காரியங்களை சரியாக முடிப்பதற்கு சரஸ்வதி வழிபாடு மிகவும் சிறப்பு. இந்த நாளில் ஆரோக்கிய தொடர்பான குறைபாடுகள் ஏதாவது ஏற்படும் பொழுது உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. இருந்தாலும் இன்பமயமான நாளாகத்தான் இருக்கும். உத்தியோக ரீதியாக பணிபுரிபவர்களுக்கு, எழுத்து வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, கிளர்க்கு போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகத்தான் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் இறைவனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருப்பதற்கு குலதெய்வ வழிபாடு செய்து வர சிறப்பு. சனிக்கிழமை தினத்தில் வசந்த பஞ்சமி வருவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் நன்றாக இருப்பதற்கும் ஸ்ரீ வராகி அன்னையை வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் வளர்பிறை பஞ்சமி என்பது அதிலும் சரஸ்வதி குண்டான நாளாகவும் அன்னை ஸ்ரீ வராகி குண்டான நாளாகவும் இருப்பதால் மாலை வேளையில், அதாவது சனிக்கிழமை தினம் என்பது பொதுவாக வராகிக்கு சிறந்த நாள். இரவு 7 முதல் 8 வரையிலும் அல்லது 8 முதல் 9 மணி வரையிலும் வராகி அன்னைக்கு விருப்பமான தேனும் பேரிச்ச பழமும் வைத்து வீட்டில் வழிபாடு செய்து வர சுபிக்ஷம் உண்டாகும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்குங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணரலாம். தொடர்ந்து 11 வாரமோ 27 வாரமோ அன்னை ஸ்ரீ வராகியை வழிபட்டு வர ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் உங்களுக்கு வெவ்வேறு விதமான நல்ல பலன்கள் உண்டாகக்கூடும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான ஹோரைகள் அறிந்து செயல்படுவது சிறப்பு. பொதுவாக சூரிய ஹோரை, செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செவ்வாய் குரு ஹோரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் நன்மை ஏற்படுத்துங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் உத்தமத்தை ஏற்படுத்தி தரும். ஆக இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்தால் ஆன சட்டைகளை பயன்படுத்துவதும், பெண்கள் புடவைகளை பயன்படுத்துங்கள் அல்லது கைக்குட்டிகளை பயன்படுத்தினாலும் சிறப்புதான்.
நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் என்றே சொல்லலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். வருமானம் தொடர்பாகவும் வர்த்தக தொடர்பான நிலைப்பாடுகள்ல லாபம் அதிகரிக்கும் பொழுது முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு தன்னால் எழும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, உடல் ஆரோக்கியத்திலும் வருமானத்திலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அன்னை வராகி வழிபாடு உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். ஓம் ஸ்ரீ அன்னை வராகியே போற்றி போற்றி என 108 முறை உச்சரித்து வந்தாலும் அன்னையினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெற முடியும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் நன்றாக நடக்கவும், வருமானம், தொழில், வியாபாரம் சிறக்கவும், மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக வேண்டி உங்களுடைய செயல்கள் யாவும் நன்றாக இருப்பதற்கும் எண்ணிய காரியங்கள் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் ஆன்மீகம் தொடர்பான வேலைகள்ல ஈடுபாடுகள் கூடுதலாக இருக்குங்க. கோவில் திருப்பணிகள்ல கலந்துக்கிறதும், கும்பாபிஷேகம், ஆலயத்தினுடைய செயல்பாடுகளில் கலந்து கொள்வதும், ஹோமங்கள், அருள் வேள்விகள்ல நீங்கள் பங்கேற்பதும், இது போன்ற நிலைப்பாடுகள் இன்றைய தினம் இருக்கக்கூடும். மிகவும் விசேஷமான நாள் இன்றைய நாள். வசந்த பஞ்சமி, அதாவது சரஸ்வதி தேவி உருவான நாள், பிறந்த நாள். ஆக இந்த நாள் 2 விசேஷங்கள் இருக்கிறது. அன்னை வராகிக்கும் உகந்த நாள் வளர்பிறை பஞ்சமி என்பது செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், வாழ்க்கையினுடைய மேன்மை, அனைத்து விதமான செல்வங்களையும் 16 வகையான செல்வங்களும் 64 கலைகளையும் கொடுக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் தெய்வீகத்தை நோக்கியே பயணிக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான வேலைகள் முன்னேற்றங்கள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே அமையக்கூடும். வியாபாரத்தை பொறுத்த வரையில நன்றாக வளர வேண்டும். வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இது தொடர்பான சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரத்தை அதிகப்படியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு புதிய நிபுணர்களை கண்டு ஆலோசிப்பதும், பெரியவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்பதும், உங்களுக்கு அனுபவம் பெற்றவர்களிடமிருந்து ஒரு சில கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். ஆக தொழிலும் சரி, வியாபாரத்திலும் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாகும். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு அழகு வடிவம் கொடுப்பது போல இன்றைய நாள் அமைய போகிறது. குடும்பத்தில் வாழ்க்கை துணைவரோட வெளி இடங்களுக்கு பயணப்படக்கூடிய நிலை உண்டுங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி உருவாகக்கூடும். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துதான் செய்வீர்கள். பேச்சாற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அதிகம். பேசக்கூடிய சக்தி உண்டு. பேசியே வேலைகளை முடிப்பீர்கள். எவ்வளவுதான் இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சூழ்நிலையை பேசி கலகலப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பர்களே, இதுதான் உங்களுடைய பலம். எந்த விஷயத்தையும் சரியாக பேசி முடிவெடுப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். குறிப்பாக மாணவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்குங்க. படிப்புல ஞானம் பிறக்கும். அஞ்ஞானம் விலகி ஞானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் இன்றைய நாள் சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சத்தை பூரணமாக பெறுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தபடியே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா எனும் மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது உச்சரித்து வர சரஸ்வதி தாயினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். படிப்பு பொறுத்த வரையில் உயர்கல்வியை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக அமையும். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். இந்த தினத்தில் விவசாயம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வருங்க. வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் வளர்பிறை பஞ்சமி, அதிலும் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தாய்க்கும் பூமி நிலமகளான உழவுக்கு தொழிலுக்கு அதிபதியான அன்னை ஸ்ரீ வராகியினுடைய நாளும் கூட. ஆக இந்த நாளில் விவசாய பெருமக்களுக்கும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அற்புதமான அமைப்பு. நிலம் சார்ந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் அங்கம் வகிக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இதுவரையில சரிவர வியாபாரம் நடக்காத ஒரு நிலையிலும் கூட வியாபாரம் நன்றாக நடக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாளில் சனிக்கிழமை தினம்
என்பது அன்னை வராகிக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாள் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக அன்னை வராகிக்கு பேரிச்சம் பழமும் தேனும் மாதுளம் பழம் வைத்து சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வர அன்னையினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியுங்க. குடும்பத்துல தன வரவுகள் கூடுதலாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தெய்வீகத்தை நோக்கியே பயணிக்கும். ஆக எல்லாம் இறைவனுடைய அருள் என்று உங்களுடைய வேலைகளை நடத்துங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறுவது போல இன்று நடக்கக்கூடிய அனைத்து சுப விஷயங்களும் தன லாபமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழும் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து நன்றி தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுப யோக சுப தினமாகவே அமைய போகிறது. மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோக ரீதியாகவும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போறாங்க. மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்குங்க. வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க. அதில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வாழ வேண்டும், மற்றவர்கள் போற்றப்படக்கூடிய நிலையில இருக்கணும் என்கிற மன உறுதி உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வர்த்தக துறையிலும் அனைத்து விதமான செயல்களிலும் முன்னேற்றகரமான ஒரு நிலையிலேயே செல்வீர்கள். வரவு மேம்படக்கூடிய நாள், மிக மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கிறது. இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி பொருட்கள் உபகரணங்களை தானமாக செய்வதால் சரஸ்வதி அன்னையினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க. குரு மற்றும் சுக்கிர ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது. அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர ஓரை மிகவும் நல்லது. இந்த நேரத்தை பயன்படுத்தி வாங்கினால் அடுத்தடுத்து நீங்கள் பொருள் சேர்க்கை சேர்வதற்குண்டான அமைப்பு உருவாக்குங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தொழில் வளம் பெருக்கவும், தன லாபம் அதிகரிக்கவும், ஆரோக்கியத்துடனும் சகலவிதமான நன்மைகளும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல புதிய முன்னேற்றங்கள் உருவாக்குங்க. வியாபார விஷயமாக நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறக்கூடிய வகையில நற்செய்திகள் அதிகரிக்கக்கூடும். தொழில் ரீதியாக புதிய கருவிகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தொடங்குகிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய பலத்தை அறிந்து பலவீனத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மற்றவர்கள் எப்படித்தான் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட உங்கள் மனதில் பட்ட விஷயத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதை செய்தால் நலன் ஏற்படுமோ அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு பொருளாதார நிலைகளிலும் நீங்கள் முதலீடு செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். நிலம் வளம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இதுவரையில இழுபறியாக இருந்துட்டு இருந்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கும். பணம் வரும்பொழுது முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. வருமானத்தை கொண்டு விருத்தி செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஏதாவது ஒரு நிலத்தில் முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய போகிறது. ஆக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய தன லாபம் கைக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மாணவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு அதிலும் படித்துக் கொண்டே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு உண்டு. கல்லூரி படித்துக் கொண்டே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய நாளில் சரஸ்வதி அன்னையை வழிபடுவது சிறப்பு. ஏனென்றால் இன்று வசந்த பஞ்சமி, அதாவது ஸ்ரீ சரஸ்வதி தேவியானவள் பிறந்த நாள். அன்னையினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருப்பதற்கு இந்த நாளில் சரஸ்வதி ஸ்லோகங்களை உச்சரித்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களை தானமாக கொடுப்பது உங்களுக்கு அபிவிருத்தியை உண்டு பண்ணுங்க. படித்துக்கொண்டே வேலையில் நல்ல வருமானம் பெறுவதற்கும் எல்லா விதமான சௌபாகியங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்
கைகூடி வருவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஆக இந்த நாளில் தவறவிடாதீர்கள். அம்மன் ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ அன்னை வராகியை வழிபட்டு ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்குண்டான அபிஷேகமும் செய்து வர அற்புதமான பலன்கள் உண்டு. படிப்படியாக வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள், பிணக்குகள், இன்னல்கள்லாம் குறைய போகிறது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் உண்டாகுங்க. உத்தியோக ரீதியாகவும் மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள், சில கருத்துக்கள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். இந்த நாள் வசந்த பஞ்சமி, அதாவது அன்னை வாராகிக்கு உகந்த நாள். நிலமகள், விவசாயத்திற்கும் அதிபதியானவள், உழவு தொழிலுக்கு தலைவியானவள் அன்னை ஸ்ரீ வராகி. ஆக இந்த நாளில் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும், வேளாண்மை தொடர்பான வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும், கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் அனைவருமே அன்னை ஸ்ரீ வராகியை வழிபடுவது சிறப்பு. அதிலும் சனிக்கிழமை தினத்தில் வருவது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது. இரவு 8 முதல் 9 மணிக்குள்ளாக அன்னை வராகிக்கு பிடித்தமான சிகப்பு நிற பழங்கள், சிகப்பு நிற மலர்கள், சிகப்பு நிற வஸ்திரத்தால் அலங்காரம் செய்து அன்னையை வழிபட வேண்டும். பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடிய பழங்கள் சிகப்பு நிறத்தால் இருப்பது நல்லது. அதிகப்படியாக மாதுளை பழம் வைத்து அன்னைக்கு நிவேதனம் செய்வதும், கேரட், அதுபோல மரவள்ளி கிழங்கு, பூமி தாயானவள் ஆக பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய பொருட்களை நிவேதனமாக செய்வது சிறப்பு. எந்த ஒரு கிழங்கு வகைகளாக இருந்தாலும் அன்னைக்கு நிவேதனம் செய்யுங்கள். குறிப்பாக மரவள்ளி கிழங்கு வைத்து படைப்பது மிகவும் விசேஷம். இந்த நாளில் வருமானம் தொடர்பான எண்ணங்கள் கூடுதலாக இருக்குங்க. உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளால உறுதுணையான செயல்பாடுகள் இருக்கும். தன லாபம் பெறக்கூடிய வகையும், மற்ற ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். பிற நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆக இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் தொடங்குவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தம்பதிகளிடையே நெருக்கம் காணப்படலாம். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தையும் பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் தன லாபம் அதிகரிக்கக்கூடும். ஆக வருமானம் நன்றாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கும் எந்த குறைபாடும் இருக்காது. ஆக இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிறருக்கு முடிந்த வரையில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வியை இலவசமாக சொல்லிக் கொடுத்தாலும் அதுவும் ஒரு வகை தானமே. ஆக நீங்கள் ஞானம் பெறுவதற்கும் அஞ்ஞானம் விலகுவதற்கு சரஸ்வதி தேவி வழிபாடு மிக மிக சிறந்தது. அதே போல வாக் சித்தி அதிகமாக இருக்கும். வாக்கு வன்மை பெருகும். பேச்சாற்றல் சிறக்கும். மேடை பேச்சாளர்களுக்கும், பேசிய காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாள் வழிபடும் பொழுது எல்லா விதமான சுப பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. விசேஷகரமாக அமையக்கூடியது. இருந்தாலும் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குங்க. புதிய முயற்சிகள், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும், தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களை புதன் ஓரையில் செய்தால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரையில் செய்வதும் ஆரம்பிப்பது சிறப்புங்க. இது நல்லபடியாக நடக்கிறதுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த காரியங்கள் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஹோரைகள் மிக சுபத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களை, இந்த நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் தன லாபத்தோடும், ஆரோக்கியத்துடனும், மனதில் தெம்பும், சந்தோஷமும், தைரியமும், உற்சாகத்துடனும், தன்னம்பிக்கையுடன் எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். வியாபாரத்துல புதிய மாற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. வருமானத்தை உயர்த்தணும்னா ஏதாவது நுணுக்கங்களை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிவிடும். வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்பட போகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். வழக்கு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்க போகிறீர்கள். நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழக்கறிஞர்களாக பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். இந்த நாளில் உங்களுடைய வாதங்கள் மிக அருமையாகவும் நேர்மையாகவும் அமையக்கூடிய நாள். சனிக்கிழமை தினத்தில் சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகமும் கூடுதலாக கிடைக்கக்கூடும். ஏனென்றால் சனி பகவான் நீதிக்கு அரசர், நீதிமான், சரியாக நியாயங்களை, தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர். ஆக வழக்கறிஞர்களுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு அமைப்பு உண்டு. உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்பதை பற்றிய புரிதல் உண்டாகுங்க. வெளிப்படையாக எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசக்கூடியவர்கள் நீங்கள். குடும்ப விஷயமாக இருக்கட்டும், வெளி விஷயங்களாகட்டும், அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களில் உங்களுடைய
உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் பிறரிடம் பொதுவாக பகிரக்கூடியவர்கள் நீங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் பிறரிடம் பகிர்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து அவர்களுடைய குணங்களையும் தன்மைகளையும் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். இதனால் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகலாங்க. வருமானம் தொடர்பாக நீங்கள் வியாபார விஷயமாகவோ விற்பனை நிமித்தமாகவோ வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடகராசி என்பர்களே, எல்லாவற்றிலுமே மிக கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். தைரியம், துணிவு இவையெல்லாம் உங்களுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடும். நெருங்கிய நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, நீங்கள் அவர்களுடைய குணநலன்கள் ஏற்றாற்போல் பேசுதல் நல்லது. இந்த நாளில் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்க கூடுங்க. சொல் வாக்கும் கூடுதலாக காணப்படுவதால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுடைய செயலுக்கு நல்லதொரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடும். மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள். இன்றைய நாள் வசந்த பஞ்சமி என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ சரஸ்வதி அன்னையினுடைய பிறந்த நாள். அன்னையானவள் இந்த பூவுலகில் இந்த பிரபஞ்சத்தில் உருவான நாள். ஆக இப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த நாளில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கு கல்வி பொருட்களை உபகரணங்களை தானமாக செய்வதும், யாராவது ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆடை தானம் செய்தாலும் சிறப்பு. படிக்கக்கூடிய உபகரணங்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய புத்தகம், பேனா, பென்சில் இது போன்றது மட்டுமில்லாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பையாக இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களால் முடிந்த யதா சக்திக்கு உதவி செய்யுங்கள். படிப்பினுடைய சாராம்சம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. எந்த ஒரு செயலையுமே நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஞானம் பெருகுங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மாணவர்களே, இந்த நாளில் கடகராசி அன்பர்கள் நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மிகவும் அற்புதமான நாள். அன்னை ஸ்ரீ வராகியை வழிபடுவது சிறப்பு. நிலமகளான அன்னை வராகிக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாம். சனிக்கிழமை தினத்தில் இரவு 8 முதல் 9 மணி வரையில் சிகப்பு நிற பூக்கள், சிகப்பு நிற பழங்கள், சிகப்பு வஸ்திரம் சாற்றி அன்னைக்கு தேனும் வெறிச்சை பழமும் வைத்து நிவேதனம் செய்வதோடு சில வகை கிழங்குகள், அதாவது கேரட், மரவள்ளி கிழங்கு, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நிவேதனம் செய்வது நல்லது. அம்பாள் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த நாளில் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். உத்தியோகத்தில் கிளர்க்காக பணிபுரிபவர்களுக்கும், பேச்சின் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும், தொழில் துறையில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள், மேடை பேச்சாளர்கள், இப்படி கடகத்தில் பிறந்த உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் என்கிற நிலை இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை பயன்படுத்திக் கொண்டால் வாக் சித்தி நன்றாக இருக்குங்க. இந்த நாள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் இருந்த நுணுக்கங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய அமைப்பும், தொழில் வர்த்தக துறையில் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்னை ஸ்ரீ வராகியை வழிபட சுப பலன்கள் பெற முடியும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சம்பந்தமாகவும், வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான விஷயங்கள், முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரை நன்மை ஏற்படுத்தும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாகும். ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் சுபமாகவும், தெய்வ பலத்தினுடனும் அனுகிரகத்துடனும் தொழில் வியாபார அபிவிருத்தி ஏற்பட்டு தன லாபம் பெருக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போக வேண்டிய நாள். சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிலும் கவனமாக செயல்படுங்கள். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள்ல கால தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சீராக இருக்கும் பொழுது அந்த வேலைகள் எல்லாம் வெகு விரைவாக முடியக்கூடிய அமைப்பும் உண்டாகக்கூடும். வீட்டு நபர்களிடம் கூட விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மனநிலையில் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தியானமும் யோக பயிற்சிகளை செய்வது நல்லது. முடிந்த வரையில் சந்திர பகவானுக்குண்டான வழிபாடு முறைகளையும் நவகிரக வழிபாடும் செய்வது சிறப்பு. காலதாமதங்கள் எனும் பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். புதிய நபர்களிடம் பேசும்பொழுது வாக்கில் கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். எதிர்பாராத அனுபவங்கள் மூலம் புதுமையான சூழ்நிலைகள் உண்டாகலாங்க. உத்தியோக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு சில காரியங்களை முன்பின் செய்வதால் நேரமும் உங்களுக்கு விரயமாகலாம்.
பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபார சம்பந்தமாக வெளியூர்களுக்கு கையில் பணத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டம தினம் இருப்பதால் மௌனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக அவசியம். சிம்மராசி அன்பர்களை தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கள். இன்றைய நாள் வசந்த பஞ்சமி, அதாவது ஸ்ரீ சரஸ்வதி தேவியானவள் உருவான நாள், அதாவது பிறந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக இந்த நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சக்தியும் ஞானமும் பலமும் பெறுவதற்கு, வாக்சித்தி நன்றாக இருப்பதற்கும், பேச்சு விஷயங்கள் உங்களுக்கு சீராக இருப்பதற்கும், நல்ல ஒரு சாதுரியமாக செயல்படுவதற்கு, சமயோஜித புத்தியோடு கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியானவள் அம்பாளுக்குண்டான நாளாக இருப்பதால் இந்த நாள் நீங்கள் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை மாணவர்கள் தொடர்ந்து உச்சரிக்க படிப்பில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் நீங்கும், ஆர்வம் அதிகரிக்கும், பேர் சொல்லும் பிள்ளைகளாக காணப்படுவீங்க. உயர்கல்வியில் மேன்மை வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆக அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை பஞ்சமி தினம், அதாவது அன்னை ஸ்ரீ வராகியினுடைய நாள். தேய்பிறை பஞ்சமியில் கஷ்டங்கள் தேய்ந்து போகும். ஆனால் வளர்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்தால் செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து உயரும், வாழ்வாதாரம் பெருகும். இரவு 8 முதல் 9 மணிக்குள்ளாக சிகப்பு நிற பூக்களாலும் சிகப்பு நிற பழங்களாலும் சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது கிழங்கு வகைகள், அதாவது பூமிக்கு அதிபதி நிலமகள் என்று அழைக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி, அவளுடைய ஸ்வரூபமாக திகழக்கூடியவள் தான் அன்னை ஸ்ரீ வராகி. ஆக அம்பாளை வழிபாடு செய்வதற்கு இன்றைய நாள் மிகவும் உகந்தது. எதிரிகள் தொல்லை நீங்கும், சத்ரு தோஷம் நிவர்த்தியாகும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள், தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படுவதற்கும் அன்னையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஏற்ற நாள். இந்த நாளை தவறவிடாதீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிராகவோ அல்லது பகை நிமித்தமாகவோ கெடுதல் செய்தாலும் கூட அவை தூள் தூளாகிவிடும். ஆக அன்னையினுடைய வழிபாடு தொடர்ந்து செய்வதும் சனிக்கிழமை தினம் மட்டும் செய்வது சிறப்பு. அதிலும் தொடர்ந்து நீங்கள் 11 வாரம் 27 வாரம் தொடர்ந்து செய்வதால் அற்புதமான பலன்களை பெற முடியும். உடல் நிலையிலும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்களாங்க தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். குடும்பத்தில் குழந்தைகளிடம் கூட விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களோ எந்த ஒரு விஷயங்களை பற்றியோ பிறருடைய குறைகளை பற்றியோ யாரிடமும் பேசாதீர்கள். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் மிகவும் அமைதியும் பொறுமையோடு நடந்து கொண்டால் அனைத்தும் சாதகமாக நடக்குங்க. ஒவ்வொரு செயலுமே நிதானமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் முதலீடு போன்ற விஷயங்களை தவிர்ப்பதும், தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் செய்வதோ அல்லது புதுமையான விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதோ கூடாது. பழைய வேலைகளை எப்பொழுதும் போல் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதில் எந்த ஒரு பிழைக்கும் காணப்படாது. ஆனால் புதுவிதமான ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள், சில முயற்சிகள் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. ஆக கனிவாக நடந்து கொண்டால் நல்லது. ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவது என்கிற சிந்தனைகள் கூடுதலாகவே காணப்படலாங்க. இருந்தாலும் இந்த நாளில் சந்திர பகவானை நீங்கள் வணங்குவதால் மன ரீதியான பிரச்சனைகள் குறையக்கூடும். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பு. பொதுவாக சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துங்க. செவ்வாய் ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு சூரிய ஓரைகள் நன்மை பயக்கக்கூடிய வகையில காணப்படலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது சந்திராஷ்டம தினம் இருப்பதால் எதிலும் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களை, பூரம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களில் வேகத்தை அதிகப்படுத்துவீர்கள். இன்றைய நாளில் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்னும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. இறை வழிபாடு செய்யுங்கள். இனிதே நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நன்றாக நடக்கவும், எண்ணிய காரியங்கள் கைகூடி வரவும், நற்பலன்கள் பெருகவும், தொழில் வியாபார அபிவிருத்தி உண்டாக, வருமானம் அதிகரிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் கூட்டாளிகள் மூலமாக பொருட்சேர்க்கை அதிகரிக்குங்க. உங்களோட வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய பங்குதாரர்களும் நல்ல ஒரு கருத்துக்கள், ஒரு சில நேரங்களில் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு அபிவிருத்தியை உண்டு பண்ண போகிறது. கூட்டாளிகளுடைய வசம் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இனி சுமூகமான நிலையை எட்டுவீர்கள். கன்னிராசி என்பவர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செய்வதாலும், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீனமான யுக்திகளை கையாள்வதாலும், உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பதாலும், உங்களுடைய செயல்களில் மாற்றங்களை கொண்டு வருவதாலும் வியாபாரம் விற்பனை அமோகமாக இருக்குங்க.
பழைய பொருட்களை விற்பனை செய்து விடுவீர்கள். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கலாம். எப்பொழுதும் போல் இல்லாமல் ஒரு புதுவிதமான நுணுக்கங்களை கையாண்டு அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகலாங்க. இந்த நாள் வசந்த பஞ்சமி, அதாவது சரஸ்வதி அன்னையானவள் பிறந்த நாள். ஆக இந்த நாளில் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் சரஸ்வதி ஸ்லோகங்களையும் அல்லது காயத்ரி மந்திரங்களையும் உச்சரிக்க, இன்னும் எளிமையாக வாணி தேவி வரவர கல்வி எனக்கு தர தர எனும் மந்திரத்தை மிக எளிமையாக 27 முறை கூறினாலும் சரி. மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு மந்தத்தன்மை நீங்கும். படிக்க வேண்டும் என்கிற கூடுதலான ஆர்வமும் ஈடுபாடு அதிகரிக்கலாங்க. எந்த ஒரு செயலையும் மிக விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும். ஞானம் அதிகரிக்குங்க. இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். இந்த நாளில் குழந்தைகள் மூலமாகவும் நல்ல சூழ்நிலைகள் குடும்பத்தில் உருவாகக்கூடும். பெற்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதீத சந்தோஷத்தையும் ஒரு நன்மையையும் உருவாக்கி தரக்கூடும். வியாபாரத்தில் இருந்த பழைய பிணக்குகள் நீங்கிவிடுங்க. இந்த நாளில் உங்களுடைய பங்குதாரர்களும் சரி, அனைத்து விதமான முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகளுக்கு சரியான விளக்கம் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத சிறு சிறு வாய்ப்புகள் ஏற்படலாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படக்கூடிய கன்னிராசி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அதிலும் உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களுக்கு ஈடாக மற்றொருவர்கள் இன்னும் மேன்மையாக இருந்தால் அவர்களுக்கு மட்டுமே சாதகம் உண்டாகும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது திறமைகளை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல ஒரு செயல்களும் சிந்தனைகளும் இருந்தாலே போதும். நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கும் மங்களகரமான காரியங்களுக்கு அவ்வப்போது வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இந்த நாள் ஆசைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது விருப்பம் உண்டாகலாம். குடும்ப நபர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பெற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு நிலவுங்க. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் ஏற்ப நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சி படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளுக்காக வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். சனிக்கிழமை தினம் மிகவும் விசேஷமான நாள். ஆக விவசாயம் தொடர்பான பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நிலை உண்டு. இந்த நாள் வாராகி அன்னையை நினைத்து வழிபாடு செய்து வர விவசாயம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க. நிலம் சம்பந்தமான தகராறுகளில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். நீண்ட நெடிய நாளாக தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவினை நீங்கள் எடுக்கக்கூடும். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து செயல்படுவதால் லாபகரமான போக்கே காணப்படலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகளும் சுபத்தை உண்டாக்குங்க. உங்களுக்கு சுக்கிர ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரைக்கு நன்மை பயக்கலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும் பயன்படுத்துவது அதீத நல்ல பலன்களை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து செயல்களும் இறைவனுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற வேண்டி பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் உண்டாகலாங்க. மனநிலையில குழப்பங்கள் வந்து நீங்கும். எந்த ஒரு வேலைகளையும் திறம்பட செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். பழைய நினைவுகள் காரணமாக ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்பட்டு நீங்கலாம். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மிக எளிமையான வழி தியானம் மட்டுமே. ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதும் இறை வழிபாடு செய்வதும் சிறப்பு. இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள். அதிலும் வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பசியார இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தேடி தேடி உணவு கொடுத்தாலும் மன நிறைவு உண்டாகும். உங்களுடைய பிரச்சனைகள் அடியோடு காணாமல் போவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய வேலைகள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய காரியங்களையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். மேலதிகாரிகளுடைய சில அழுத்தத்தின் காரணமாக எந்த நிலையிலும் நீங்கள் வெளியேற முடியாமல் அந்த பொறுப்புகளை கவனித்தே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் அதிகரிக்கலாங்க. வேலை விஷயமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் சரியாக திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் நேரத்திற்கும் காலத்திற்கும் மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் விலை உயர்ந்த பொருட்களோ ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினுடைய நிலைகளை அறிந்தும் செலவுகளுடைய
தன்மைகளை அறிந்து இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதுவிதமான அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளில் உங்கள் மனநிலையில் இருந்த பிரச்சனைகள் பிணக்குகள் நீங்குவதற்கு அமைதியும் பொறுமையாக இருப்பதும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்களில் லாபங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான ஒரு புதிய செயல்கள் செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பும், ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களுக்கு நல்ல மேன்மையான போக்கும் இருக்கிறது. தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, எந்த வேலைகளை எடுத்தாலும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இறைவனுடைய அருளால் மிக அற்புதமாக முடிக்கக்கூடிய நிலை உண்டு. ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஹோரைகளை அறிந்து செயல்படுவதால் லாபகரமான போக்கே காணப்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரைகளை சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்புடையது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர ஹோரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரைக்கும் நன்மைகளை உண்டாக்கி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் அற்புதமாகவும், உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் கூடுதலான இன்பம் பெருக, வருமானம் வியாபாரம் அற்புதமாக நடக்க, தன லாபம் பெருக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படக்கூடிய நாள். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து ரசிக்கக்கூடிய நிலையும், கலை உணர்வுகள் கூடுதலாக காணப்படுங்க. புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கலை நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் புதிய வகை தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பு உண்டு. கைவினை கலைஞர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். திரைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மை பெறக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாங்க. நீண்ட நாளாக மனக்கசப்பில் இருந்தவர்கள் கூட கருத்து ஒற்றுமையுடன் இணையக்கூடிய அமைப்பும் உண்டு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து ஒன்றிணையக்கூடிய பாக்கியம் உருவாக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை உண்டாக்கி தரும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக செயல்படுவதோடு மட்டுமில்லாம ஏதாவது ஒரு சலுகைகள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். உங்களுடைய உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களை பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். பிறரால் கைவிடப்பட்ட ஒரு சில காரியங்களை நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள். தனி திறமைகள் கொண்டு சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படலாம். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய முன்னேற்றத்திற்குண்டான செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை பெறுவீர்கள். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை மன மகிழ்ச்சி அதிகப்படுத்துங்க. வருமானம் தொடர்பான எண்ணங்களும் உயரக்கூடும். எதிர்பாராத வகையில வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைய முற்படுவீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு வரலாம். முன்பின்னாக இருந்த முரண்பாடான விஷயங்களுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. வருமானம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எந்த ஒரு செயலையுமே நீங்கள் முழுமையாக சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது லாபகரமான போக்கே இருக்கும். தொழிலாகட்டும் அல்லது வர்த்தக துறையிலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் பெறக்கூடிய நிலை உண்டு. தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு மிகவும் சந்தோஷமும் நல்ல பலன்களை தரக்கூடிய மிக அற்புதமான நாள் வசந்த பஞ்சமி. இந்த நாளில் தான் ஸ்ரீ சரஸ்வதி அன்னையானவள் உருவானாள். இந்த நாள் ஸ்ரீ சரஸ்வதி அன்னையினுடைய பிறந்த நாளாக கருதப்படுவதால் மாணவர்கள் தெய்வ வழிபாடு மேற்கொள்வதும், காலை பொழுதில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்க துவங்கினால் சரஸ்வதி கடாட்சம் பூரணமாக இருக்கும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதாய் எனும் மந்திரத்தை தொடர்ந்து 9 முறை உச்சரித்து வர அல்லது 11 முறைக்கும் உச்சரிக்கலாம். படிப்பினுடைய வளர்ச்சி அதிகரிக்குங்க. மந்தத்தன்மை குறையும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், ஆனந்தம், அன்பு, தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் 64 கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். சரஸ்வதி அன்னையினுடைய அனுகிரகத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் தீர்க்கமான ஒரு ஞானமும் எல்லா விதமான நலன்களும் உண்டாக பெறுவார்கள். இந்த நாளில் புகழும் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வியாபார ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மற்ற நபர்கள், வியாபாரிகள் ஆகட்டும் அல்லது பணியாட்கள் கூட அடங்கி போகக்கூடிய நிலை உருவாக்குங்க. இந்த நாள் வெற்றி திருமகளாய் வெற்றியை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய அன்னையாய் இருக்கக்கூடியவள் நிலமகள் அன்னை ஸ்ரீ மகா வாராகியினுடைய அற்புதமான வளர்பிறை பஞ்சமி திதி ஆக இந்த நாளில்
அன்னைக்கு பிடித்தமான ஒரு நாளும் கூட சனிக்கிழமை தினம் என்பது. எப்பொழுதும் நீங்கள் வணங்குவதை போல சனிக்கிழமை தினத்தில் இன்னும் மேன்மையான வழிபாடுகளை செய்யும் பொழுது அதி அற்புதமான பலன்கள் பெற முடியும். வியாபாரம் செழிக்கும், தொழிலில் நிலையான வருமானம் வரும், எதிரி தொல்லை, கண் திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், போட்டிகள் இவையெல்லாம் விலகி போகக்கூடிய ஒரு நிலை உருவாக்குங்க. வாழ்க்கையினுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்வதற்கும் தெய்வ கடாட்சத்தை பூரணமாக உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற நாள். ஆக இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிறத்தால் ஆன மலர்களையும் பழங்களையும் சிகப்பு நிற வஸ்திரங்களையும் சாற்றி அம்பாளை வழிபடுவது சிறப்பு. அதே போல ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் தானமாக கொடுப்பதும், குழந்தைகளுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பு. இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகளில் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற நாளாகத்தான் இருக்கிறது. சிறு குறு வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சிறு குறு வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். இந்த நாளில் சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களை தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்தாலே போதும், ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வர்த்தக துறையிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஓரையை பயன்படுத்துவதால் சிறப்பான பலன்கள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுதும் நீங்கள் குரு ஓரையில் தேர்ந்தெடுத்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் உங்களுக்கு சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் சகலவிதமான சௌபாகியங்களும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கவும், வியாபாரம் தொழிலில் அபிவிருத்தி, தன லாபம் பெருக வேண்டி மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்துடன் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சீரும் சிறப்புமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக காணப்படும், உருவாக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள் என்பார்கள். அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அவை நிலையாக இருக்கும் என்பது ஐதீகம். ஆக சனிக்கிழமை தினத்தில் பொதுவாக இந்த நாளில் மட்டும் தேர்ந்தெடுத்து புதிய ஆடைகளை வாங்குவதும், தங்க நகைகளை நீங்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல செய்திகள் வருங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான காரியங்கள் கைகூடி வரக்கூடும். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குங்க. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் கைக்கு வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கே காணப்படும். மன நிறைவும் மன சந்தோஷமும் உற்சாகமும் உங்களை அமைதிப்படுத்துங்க. மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு சில தெளிவான முடிவுகள் எடுப்பதற்குண்டான நாள். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். நண்பர்கள் ஆதரவாக செயல்பட போறாங்க. உங்களுடைய பொறுமையான குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் நல்ல சுய முயற்சிக்கும் ஏற்ற வகையில தன லாபம் பெறுவீர்கள். நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் சென்று மண்டியிட மாட்டீர்கள். பிறருடைய விஷயங்களில் அதிகமாகவும் தலையிட மாட்டீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று பார்க்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஆக இந்த நாளில் பிறருடைய நலன் கருதி செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிக தொண்டாகவே காணப்படுங்க. ஒத்துழைப்பு என்பது மன நிறைவாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடும். மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நாள். நெருக்கமானவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாது அக்கம் பக்கம் நபர்கள், அதிலும் நெருங்கிய உறவுகள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் வியாபார ரீதியாக புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நல்லதொரு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் ஆதாயம் பெறுவீர்கள். சாதாரணமாக இருப்பதை விட கையில் பணப்புழக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடும். வருமானம் உங்களுக்கு அதிகரிப்புக்குண்டான நாளாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு அற்புதங்களை உண்டாக்கி தரும். மன நிறைவும் திருப்தியும் நிறைந்த நாள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் சற்று ஆர்வம் இருக்கும். புதுமையான விஷயங்களை செய்து பார்ப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு. மாணவர்களுக்கு இன்றைய நாளில் மிகவும் ஏற்றம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இன்றைய நாள் வசந்த பஞ்சமி, அதாவது ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை வசந்த பஞ்சமி என்றும் ஸ்ரீ பஞ்சமி என்றும் அழைப்பார்கள். அதாவது ஸ்ரீ சரஸ்வதி அன்னையானவள்
தோன்றிய நாள் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் மிக முக்கியமாக அன்னை ஸ்ரீ வராகிக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி திதியாகவும் இருப்பது இரட்டிப்பான நன்மைகளை உண்டு பண்ணும். ஒரு பக்கம் சரஸ்வதி கடாட்சமும் மறுபக்கம் வராகி அன்னையானவள் மகாலட்சுமிக்கு மறு அமைப்பை கொண்டவள் ஆக இருவருமே ஒருவரே. மகாலட்சுமியும் அன்னை ஸ்ரீ வராகியும் இருவருமே வைஷ்ணவி தேவிகளாக கருதப்படுகிறவர்கள். ஆக வைஷ்ணவியை வணங்கினாலும் மகாலட்சுமி வழங்கிய பலன் உண்டு. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த இருவருமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஞானம் பெருக்கும், அறிவு சிறக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் 64 கலைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த நாளில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிலும் படிப்பதற்கு சிரமப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பொருட்கள் வாங்கலாம். அதிலும் கல்வி பொருட்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பை உண்டு பண்ணுங்க. ஞான அனந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவ முபாஸ்மகே எனும் ஹைகிரீவ ஸ்லோகத்தையும் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிக்க கல்வி கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கும். நல்லதொரு ஞானம் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளில் உத்தியோக ரீதியாக மேன்மை பெறுவீர்கள். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதால் தன லாபம் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் வியாபாரத்திற்கு மிகவும் முன்னேற்றத்தை உண்டாக்கி தருங்க. வர்த்தகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சி உண்டு பண்ணி தரும். இந்த நாளில் அன்னை வராகியுடைய வழிபாடும் சிறப்பு. ஆக இந்த 2 வழிபாடுகளையும் செய்வதால் நவ கிரகங்களுடைய நல்லாசியும் கிடைக்கும். உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் சுப ஹோரைகளை அறிந்து கொண்டு செய்வது சிறப்பு. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் நன்மைகளை உண்டு பண்ணுங்க. தொழில் சார்பாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அவற்றை செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகளில் செய்வது மிக அற்புதமான பலனை ஏற்படுத்துவதோடு உத்தமம் என்றே கூறலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். தொட்டதெல்லாம் துலங்கவும், இறைவனுடைய அனுக்கிரகம் பூரணமாக பெறவும், எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாக, மனநிலையில் சந்தோஷம் அதிகரிக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதும் நீங்கள் தகுந்த ஆதரவினை அளிப்பீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் உருவாக்கக்கூடிய நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். தொழில் ரீதியாகவும் வியாபார விஷயமாக குடும்ப நபர்களிடம் ஆலோசனை செய்வீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் பூரணமாக கிடைக்குங்க. உங்களுடைய தொடர் முயற்சிக்கு நல்லதொரு அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உருவாக்கக்கூடும். இதுவரையில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையுங்க. சக வியாபாரிகள் உங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பும் உண்டு. நீண்ட நாளாக எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக காணப்படலாங்க. வியாபாரத்தில் பழைய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். புது வாடிக்கையாளர்கள் வருகை மன நிம்மதியை உண்டு பண்ணும். விற்பனை அமோகமாக இருப்பதால் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. பணப்புழக்கம் நன்றாகவே காணப்படலாங்க. சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லது கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட ஏற்றம் பெறக்கூடிய நிலை உண்டு. விவசாயம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. அதிலும் ஆற்றல்கள் வெளிப்படலாங்க. இயற்கையினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் நீங்கள். கால்நடை தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். இதுவரையில் சரிவர ஒரு வருமானம் இல்லாமல் வியாபாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வருமான உயர்வு என்பது உண்டாகுங்க. உடல் நிலைக்கும் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. சனிக்கிழமை தினம் என்பதால் எந்த ஒரு செயலிலுமே வேகத்தோடு செயல்படுறதை விட விவேகத்தோட நீங்கள் இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுக்கு உண்டான நாள். வண்டி வாகன பயண நேரங்களிலும் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களை பற்றி குற்றம் குறைகளை தவிர்த்து விடுங்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் வருமானத்திற்குண்டான வழிமுறைகளும் காணப்படுகிறது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய நாளாகவும் உங்களுடைய கல்வி வளர்ச்சி நன்றாக உயர்வதற்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். இன்றைய நாள் வளர்பிறை வசந்த பஞ்சமி, அதாவது சரஸ்வதி அன்னையானவள்
தோன்றிய ஒரு நாள் ஆக அன்னையினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி பிரார்த்தியுங்கள். அதிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி அன்னையை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஏற்படும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், ஆனந்தம், அன்பு என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களையும் 64 கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உருவாகக்கூடும். ஆக மகர ராசி மாணவர்களே, இந்த நாளை விடாமல் தொடர்ந்து நீங்கள் அன்னையை நினைத்து வழிபாடு செய்வதும், படிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கிருஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க தீர்க்க ஆயுள் கிடைப்பதோடு புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடுதலாக காணப்படலாம். இதனால் வரையில் நீங்கள் படிக்க முடியாத விடுபட்ட பாடங்களை கூட எடுத்து படிக்கலாம். இந்த நாளில் சரஸ்வதி அன்னையை நினைத்து தியானம் செய்வதும் அல்லது ஸ்லோகங்களை உச்சரிப்பது சிறப்பு. காலை பொழுது எழுந்து கொண்டு உங்களுடைய வேலைகளை நித்தியமும் சரியான நேரத்தில் செய்து பாருங்கள். சரஸ்வதி அன்னையினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களால் பெற முடியும். குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமை காரணமாக அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதும், வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு சரியான வகையில் நீங்கள் வழிகாட்டுவதும் போல இருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் ஹோரைகளை அறிந்து செய்வது சிறப்பு. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், சகல நலன்களிலும் கூடுதலான நிலை உருவாகுங்க. இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மைகளை உண்டாக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரையும் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான காரியங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் ஓரை நன்மைகளை உண்டாக்கி தரும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு நார்த், அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை போட்டி பொறாமைகள் குறையக்கூடும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். பொறுமையாக செயல்பட்டால் அனைத்தையும் சாதித்து விட முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் குல தெய்வத்தினுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அற்புதமான பலன்கள் பெற்று சீரும் சிறப்புமாக வாழவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆரோக்கிய பலம் அதிகரிக்கவும், தன லாபம் பெருக வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது. அவ்வப்போது வந்து போகக்கூடிய ஒரு சில மிக எளிமையான ஒரு உபாதைகளாகத்தான் இருக்கக்கூடும். பயம் தேவையில்லை. கும்பராசி அன்பர்களை மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கக்கூடிய நாள். தொழில் ரீதியாகவும் கூட்டாளிகளுடனான போக்கில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். கருத்து ஓட்டங்கள் சீராக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஆதரவினை பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் நல்லதொரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாகுங்க. வருமானத்திற்கு ஏற்ற வகையில குடும்பத்தை மிக சரியாக வழி நடத்தக்கூடிய அமைப்பும், பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய செயல்களும் உருவாகும். வெளிநாடுகளில் வாழ் பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன் உண்டாகுங்க. வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் தெய்வீக கடாட்சமும் உருவாகும். நல்ல நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கக்கூடிய நாள். புதுவிதமான அனுபவங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். வேலை விஷயமாகவும், வியாபார நிமித்தமாகவும், தொழில் ரீதியாகவும் வெளியூர் பயணப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளாவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் யாவும் அனுகூலமாக நடக்கக்கூடும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையாட்கள் மூலம் ஆதரவு கிடைக்குங்க. வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முயற்சியும் எடுப்பீர்கள். வெகு சீக்கிரமாக சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வரும். புதிய வீடு, மனை, நிலம் சார்பாக முதலீடுகள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கலாங்க. புதிதாக கட்டுமான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஈடுபாடு இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, பிறரை மகிழ்வித்து மகிழக்கூடிய மன அமைப்பும், பெருந்தன்மையான செயல்பாடுகள் மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். இந்த நாளில் நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், குடும்ப நபர்களிடம் கூட மிக கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தெரிகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தால் மேற்கூறிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மனசுல தோன்றக்கூடிய பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரம் உயரும். அதாவது வாழ்வாதாரம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கையினுடைய உண்மை நிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள். தன லாபம் பெறக்கூடிய நிலையும் குபேர சம்பத்து உருவாக இந்த நாளில் அன்னை ஸ்ரீ வராகி அன்னையை நீங்கள் வழிபடுவது சிறப்பு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுக்குண்டான அதி தேவதை சிவபெருமான் ஆக சிவபெருமானுடைய அருளும் அன்னை வராகியினுடைய அருளும் பூரணமாக கிடைக்கக்கூடிய நாள். ஸ்திரம் என்பது நிலையானது. இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நன்மையாக இருக்கும். நற்பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஆக வராகி அன்னையை வழிபடுவதால் விவசாயம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகுங்க. அதே போல அன்னைக்கு படைக்கக்கூடிய பொருட்கள் கிழங்கு வகைகளாக இருப்பது மிகவும் விசேஷம். முடிந்த வரையில் நீங்கள் கிழங்கு வகைகளை வைத்து நிவேதனம் செய்து வாருங்கள். தொடர்ந்து ஒரு 11 வாரங்கள் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக
அன்னை வாராகியினுடைய வழிபாடு செய்வதால் தடைகள் நீங்கும், வியாபாரம் சிறப்பாக நடக்கும், வரவேண்டிய வருமானம் கிடைக்கும், குடும்பத்தில் மன அமைதியும் நல்ல சந்தோஷமும் உருவாக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடும், குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்குங்க. ஏற்றம் பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மன நிறைவும் சந்தோஷத்துடன் படிப்பதால் இன்னும் அதிகப்படியான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் வசந்த பஞ்சமி, அதாவது அன்னை ஸ்ரீ சரஸ்வதி ஆனவள் தோன்றிய நாள். இந்த நாளில் சரஸ்வதி கடாட்சம் பெற வேண்டி நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதும், கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதிலும் ஏழை எளியவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பு. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவதுமே சதா எனும் மந்திரத்தை உச்சரிப்பதும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாஸ்மகே எனும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிப்பதால் இரண்டுமே கல்விக்குண்டான தேவதைகள் ஆக உங்களுடைய புத்தி கூர்மை நன்றாக இருக்கும், அஞ்ஞானம் விலகும், அறியாமை இருள் விலகி பிரகாசிக்கக்கூடிய நிலையும், சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும், புகழ் பெருமை வந்து சேரும், போட்டி பொறாமைகள் குறையக்கூடும், வியாபாரிகளுக்கு சக வியாபாரிகளுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் யாவும் பிறர் போற்றத்தக்க வகையிலேயே காணப்படுங்க. புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு கலை சார்ந்த பொருட்களையும் வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு காணப்படக்கூடியவர்கள் நீங்கள். ஆக இந்த நாளில் குடும்ப நபர்களும் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஏற்படலாம். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதும், மன அமைதி பெற வேண்டிய தியானங்களும் யோக பயிற்சிகளும் சில ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதும் திருப்பணிகளில் கலந்து கொள்வது நல்லது. வீட்டில் எப்பொழுதும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்கள். மனநிலை சீராக இருக்கும், குழப்பங்கள் காணப்படாது. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த ஹோரைகளில் எந்தெந்த வேலைகளில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துங்க. சுக்கிர ஹோரைக்கில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது, பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரைக்கும் நன்மைகளை உண்டாக்குங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும், பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை ஏற்பதாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம். வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று ஓயக்கூடும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தகுந்த நேரத்திற்கு பணம் வருவதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம். பணம் விஷயத்திற்காக வெளியே அலைச்சல்கள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தொடர் முயற்சிகள் இருந்தால் மட்டுமே உங்களால் முன்னேற முடியும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களும் உங்களுடைய வேலைக்கு சாதகமாக இருக்கக்கூடும். சக வியாபாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடும். உங்களை கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். யாரிடமும் உதவி என்பதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அல்ல. சாதகமற்ற நிலைகள் தான் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய செயல்களில் மட்டும் ஏற்றம் பெறுவதற்கு கடினமான உழைப்பை மேற்கொள்வது அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், வங்கி தொடர்பான காரியங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். சுய முயற்சியின் மூலம் மட்டுமே முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் உருவாக்கும். சாதகமான நாள் என்றே சொல்லலாம். எதிர்பாராமல் சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றங்களை உண்டு பண்ணும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய நலன் கருதி அதிக வேலை வாய்ப்புகளில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மனதளவில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். பெரிய நபர்களுடைய சந்திப்பின் மூலம் ஒரு சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது பழமொழி. ஆக உத்தியோகத்திலும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மற்ற பணியாளர்களுடனான போக்கோடு நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சூழ்நிலைகளை மிக சரியாக கிரகித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். யாரிடமும் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாள் சுமாரான பலன்களை இருப்பதால் முக்கியமான விஷயங்களுக்கு உகந்ததாக அல்ல. மீனராசி அன்பர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். சக நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடும். வெளியிடங்களில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் வேண்டிய யாவையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்திற்கும் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மாணவர்களை சரியான வகையில் செயல்பட வேண்டிய நாள்.
திட்டமிட்டு படிப்பை மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளை இருக்கும். படிப்பின் மூலமாக நல்ல ஒரு அறிவையும் திறனையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலர்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால துணையை சந்திக்காமல் இருப்பது நல்லது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்கக்கூடும். வருமானம் சரிவரை இல்லாத காரணத்தினால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் காலதாமதங்கள் இருக்கலாம். சோர்வாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த சொத்து உங்களுக்கு கைக்கு கிடைப்பதில் சற்று காலதாமதமாகலாம். பூர்வீக பிரச்சனைகள் காரணமாக வழக்குகளை சந்திக்க நேரிடும் மீனராசி அன்பர்களே, பிறரிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டால் நல்லது நடக்கும். இந்த நாள் நீங்கள் ஓரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லது உண்டாகும். உங்களுக்கான சுப ஹோரைகள் சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள். வியாழன் ஹோரை அதாவது குரு ஹோரையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஹோரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஹோரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஹோரை சிறப்பு. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் யாவையும் நடத்தலாம். இந்த நாள் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். அவசரப்பட வேண்டாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.